அவர்கள் சார். நம்ம நேத்தான் நீங்கள் அவர் பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க அவருக்கான ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு கொண்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. சொல்லுங்கள் சார். அது வந்து எப்படின்னா கேப்டன் சார் இப்போ சொல்லணும்னா அவர் ஒரு ஒரு வித்தியாசமான மனிதர்மா. அவர் ஆக்சுவலாக பார்த்தா கருப்பு எம்ஜிஆர் சொல்லுவாங்க, உண்மை தான். ஏன்னா அங்கே ரோஹிணி ட்ரஸ்ட் ஹோட்டல் பக்கத்தில் ரோட்டில் ராஜாபாத் ஸ்ட்ரீட் ஏதோ ஸ்ட்ரீட் அவர் ஆஃபீஸு அசிஸ்டன்ட் டைரக்டர் சினிமா அவ்வளோதான். அவர் படத்தில் ஒர்க் பண்ண அவசியம் கிடையாது. எங்கே வேணால் அதை போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் சாப்பிடு. நம்ம யார் போடாங்க? ஏன்னா அப்போல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் சாப்பாடு தான் முக்கியம். எங்களுக்கெல்லாம் சோறு தாங்க முக்கியம். எங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம் பரவாயில்ல, சோறு வேணும் எங்களுக்கு மத்தியானத்தில். அதனால் கரெக்டாக போட்டுருவாங்க. அதனால் எல்லா ஹாஸ்டலும் மேக்ஸிமம் கோலிவுட்டில் இருக்கும் அத்தனை பேரும் மேக்ஸிமம் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ருவாங்க. ஒரு வேளை சாப்பாடு போட்டுருவார். அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி முன்னின்று நமக்காக ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருப்பார். உதாரணத்துக்கு ஆதவன் கதை, விவேக் நானும் ஃப்ரெண்டு. விவேக் எனக்கு ஹியூமர் கிளப்லேருந்து ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் ஆரத்தி எடுக்கலாம் நடிக்க வச்சேன். அதுக்கப்புறம் நாங்கள் டாப் டக்கர் சீரியல்லாம் போனோம், பெரிய லெவல் போயிட்டோம். நாங்கள் ரொம்ப திக் ஃப்ரெண்டு. அதனால் என்ன பண்ணோம், வீடு அவன் கோடம்பாக்கத்தில் அங்கேருந்து வடபழனிக்கு வருவாப்பில் என் வீட்டுக்கு ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து என்னை கூட்டிகிட்டு பீச்சு கூப்பிட்டு போகல. வாக்கிங் போகும்போது நம்ம ஒரு கதை ரெடி பண்ணலாம், ராவுத்தர் பிலிம்ஸுக்கு சொல்லலாம், நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன், ராவுத்தர் பிலிம் நடிக்கிறேன் அப்படின்னா ஒரு கதை ரெடி பண்ணலாம். அதான் ஆதவன். நானும் விவேகம் சேர்ந்து பேசி 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 மெருகேற்றி கதை பண்ணிட்டோம். இப்போ காலைல 5 மணிக்கு போகும்போது நம்ம சிஎம் இருக்கார் ஸ்டாலின் ஐயா, அவர் நான் 5 மணிக்கெலாம் வாக்கிங் முடிச்சுட்டு வந்து நிற்பார். அப்போது நான் பார்த்துட்டு விவேக்கிட்ட சொன்னேன், இல்லையா நம்ம 5 மணிக்கு நம்ம வரோம், அதுக்குள்ளே அவர் வாக்கிங் முடிச்சுட்டு போகிறாரு, அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி எப்படியா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு 4 மணிக்கு போவோம். அப்போ முடிச்சுட்டு போகிறாரு. அவரை ஒன்றுமே பண்ண முடியாது. நான் சொன்னேன், உலகத்தில் ஜெயிக்க முடியாத ஒரே ஆள் நமது ஸ்டாலின் ஐயா அப்படின்னு. நான் அது உண்மையாகிடுச்சு இல்லை இப்போ கூட பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி அப்படி பண்ணி அப்புறம் ராவுத்தர் கதை சொல்லி ராவுத்தர் பேசி முடித்தோடனே ஃபோன் எடுத்துட்டார். கதை சொல்லி முடித்தோடனே நல்லா இருக்குது எதுவுமே சொல்லலை. உடனே ஃபோன் எடுத்து அடிச்சிட்டாருங்க. அவர் பொள்ளாச்சியில் இருக்கார், தர்மச்சக்கர ஷூட்டிங் இருக்கார் அவர். விஜயகாந்த் எடுத்துட்டார். தம்பி இந்த மாதிரி ரவிக்குமார் ரெஸ்டாரண்ட் விவேக் கூப்பிட்டு வந்தோம், அப்போ நல்லா இருக்குது, அடுத்த படம் நம்ம அது பண்ணிவிடுவோம் அப்படி. ஒன்று அவர் ஏதோ சொல்கிறார், நிறைய 2-3 படம் கமிச்சு அதெல்லாம் அப்போ தள்ளி வை, இந்த படத்தை பண்ணுறோம் நம்ம வை. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவார் விஜயகாந்த் கிட்ட. வச்சு தம்பி நீ பின்னாடி பொள்ளாச்சியில் கை சொல்லிட்டு வாங்க. சார் பொள்ளாச்சி தான் போகிறேன், நான் அதில் கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணுறேன், நான் போகிறேன் சார். நல்லதாக போச்சு போகணும். நேராக அங்கே போயிட்டேன். அப்புறம் அவரை பார்த்து இது மாதிரி சார் இது மாதிரி ராவுத்தர் சார் சொல்லிட்டேன் கதையை, ஓகே பண்ணிட்டாரு. நீங்கள் ஒரு தடவை கதையை கேட்டிங்கன்னா நம்ம ஷூட்டிங்கான வேலைகள் ஆகணும். ஒன்று எது கதை கேட்கணும், ரமேஷ் கண்ணா நீ ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ எவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ண ஹிஸ்ட்ரி பூரா எனக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு சினிமாவில் திருப்பி இருக்கிறதுனால அதனால் நீ எதுவுமே ஒர்க் பண்ணி யாரும் ஷூட்டிங் பேக் ஆரம்பிக்கிற வேலையை பாரு அப்படின்ட்டாருங்க. யாராவது கதை கேட்கும்போது ஹீரோ சொல்லுவாரா? அவங்க உழைப்பு கண்டிப்பாக எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா மம்முட்டி சார் பற்றி நம்ம பேசும்போது கூட நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. உங்களோட ஜேர்னியில் எந்த ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் இருக்கீங்க ஸ்கிரிப்டில், எஸ்பெஷலி ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேயில் ரமேஷ் கண்ணா சார் இருக்காங்க அப்படின்னாலே அடுத்த நிமிஷம் ஓகே தான், அது நடந்திருக்கு. அதுதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்கிட்டே நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன், இல்லைங்களா சார்? ஓகே சார், விஜயகாந்த் சார் பற்றி பேசும்போது கண்டிப்பாக அவர் வந்து ஃபீல்டில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய நாட்கள் வந்து ஆக்டராக இல்லை, ஆனால் நிறைய மேடைகளில் பார்த்துருக்கோம், அவருடைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், பிரேமலதா மேம் விஜயகாந்த் சாரோட வீடியோஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் அவங்களோட சன்னோடைய ஏதாவது ஈவெண்ட்ஸ் இருந்ததுன்னா சாரை நம்ம பார்த்துருக்கோம். பட் அவரோட மறைவுக்கு வந்த கூட்டம் வந்து அது தான் பேசுச்சு. அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் ஸ்டில் எண்டு வரைக்கும் ஒருத்தவங்களை யார் ஞாபகம் வச்சுக்கிறாங்களோ அவங்க நிஜமாவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதற்கான ஒரு சாட்சி நிச்சயமாக அவருக்கு கூடிய ஒரு கூட்டமும் இன்றைக்கும் கேப்டன் அவர்களுடைய நினைவிடத்திற்கு போகக்கூடிய கூட்டமும் அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் சார், இப்போ அது எப்படி இவ்வளோ பேர் ஏர்ன் பண்ணுறது ஒரு மனிதனுக்கு எப்படி சாத்தியமாச்சு? ஏன்னா அவர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச மாட்டார். அதான் அவர்கிட்ட நேராக ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவார், உன்னை பிடிச்சது பிடிச்சி அவ்வளோதான் மேட்ரு. எதுவுமே ஒன்று வந்து ஒரு சால் ஜாப்பா நான் தம்பி அப்படியே பார்க்குறேன் தம்பி ப்ளீஸ் பண்ணுறதே கிடையாது, அதெல்லாம் கிடையவே பிடிக்குது இல்லை நோ, எஸ் சார் நோ, இம்மிடியட் ஆக்ஷன். நம்ம ஏதோ ஒரு மேட்டர் சொன்னோம்னா, சார் அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நாள் சம்பளம் கொடுக்கல சார்னா உடனே ஃபோனை போடுறா அப்படின்னு ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி விஜயகாந்த் பேசுனா அலறிடுவார் அந்த ப்ரொடியூசரு. சார் நீங்கள் என்ன அந்த பையனுக்கு சம்பளம் கொடுக்கலாமா, கொஞ்சம் கொடுத்துருப்பா அப்படின்னு உடனே அலறின்னு வந்துடும். அந்த மாதிரி எந்த விஷயம் சினிமாவில் ஒரு பிரச்சனை எதாக இருந்தாலும் சரி அவர்கிட்ட போனோம்னா இம்மிடியட் ஆக்ஷன் தான் அவர்கிட்ட. அதனால தான் நடிகர் சங்கத்தில் வந்தவுடனே அந்த கடனை அடைச்சி எல்லா வேலையும் முடிச்சு விட்டார் இல்லையா. அந்த மாதிரிலாம் ஒரு ஆள் கிடைக்கவே கிடைக்காது. அதாவது தைரியமும் அதே நேரத்தில் மனிதாபிமானமும் நேர்மையும் இறக்க குணமும் எல்லாம் இருக்கும் ஒன்றா. அது எல்லாம் ஒன்றா வராதில்ல.
அந்த தைரியம் வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு இடத்துல ஒரு பெரிய கூட்டத்தில் பெரிய தகராறு ஆகி போச்சுன்னு எல்லாம் சுற்றிட்டாங்க. இப்போ வைகை சந்திரசேகர் தான் ஏதோ பேசிட்டார் சொல்லிட்டு எல்லாம் க்ரௌடு சுற்றி இவர் ஒரு வேஸ்ட்டியை அப்படி சுற்றி கட்டி அடிக்கிறார். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள். எல்லோரும் விரட்டி அடிக்கிறார் தனியாக. யாராக பண்ணாங்க ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு அடிக்கடி பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? தைரியமான மனுஷன். அந்த விஷயத்தில் அவரை பீட் பண்ண ஆளே கிடையாது. எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை அங்கேயே பேசணும் அப்படின்ற அதே மாதிரி ஒரு மீட்டிங்கு ஒரு மீடியாலாம் கேள்வி கேட்பாங்கல்ல, யாராவது கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டுன்னு அவர் பேர் இப்போ ஒரு தேவராஜ் வச்சுக்கலாம் பேர். என்ன தேவராஜ் என்ன கோத்து விடலான்னு பார்க்குறியா நீ? எதுக்கு இப்போ அந்த கேள்வி கேட்குற நீ? சார் அண்ணே அப்படிலாம் சொல்லக்கூடாது. பதில் டேய் நீ அந்த கேள்வியை கேட்கக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி அப்படி நேரடியாக அதோட அடங்கிடுவான் அவன். அந்த மாதிரி டைப் அவர் ஸ்ட்ரைட்டாக. அதான் இந்த மேல் பூச்சா பேசுறது. டேய் நீ நானும் ஒன்றுடா ஒரே இடத்துல வாழ்கிறோம். அதே மாதிரி நைட்டில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வருவார் லாட்ஜுக்கு பொள்ளாச்சிக்கு. அப்போ பார்த்தா ரூமில் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இவர் போய் அப்படி பார்ப்பார், திறந்து பார்ப்பார். இப்போ எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களே என்ன பண்ணுறது? எழுப்பக்கூடாதுல்ல. சாதாரணமாக வெளியே வந்து வராண்டால அப்படியே கை வச்சு படுத்து தூங்கிடுவார். 2 மணிக்கு நைட் ஷூட்டிங் வந்தால் காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங் போனோம். இதெல்லாம் கேட்டால் அதெல்லாம் நமக்கு பழக்கம் தான் தம்பின்னுவார். அந்த மாதிரி ஒரு மனிதர். அது என்ன அதெல்லாம் சிலவங்களை இயற்கையில் வரும். அது ஹம்பிளிங்கெல்லாம் அது நம்ம சொல்ல முடியாது எப்படி வருதுன்னு. அதே மாதிரி அரசியல் வந்துட்டார். அரசியல் வந்தோடனே நான் போய் கஜேந்திரா ஷூட்டிங் அப்போ கேட்குறேண்ணே இந்தமாதிரி உங்கள் கட்சிக்கு வந்துடுறேண்ணே நான் உங்கள் கட்சிக்கு வந்துடுறேன். ஏன்னா எம்ஜிஆர் கட்சி யாருக்குமே நான் பெரிய நடிகனும் ஒரு ஆள் கிடையாது. இப்போ ஒரு நடிகர் மாதிரி அப்படி அரசியல் வந்தோம்னா கொஞ்சம் எதுக்கு அரசியலுக்கு வர, எதுக்கு நீ இப்போ அரசியலுக்கு வரேன்னாரு. இல்லைண்ணே ஒரு பிரச்சனைலாம் சால்வ் பண்ண ஒரு அரசியல் இருந்தாலும் வெயிட் இருக்கேன். ரமேஷ் கண்ணா உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட வா, நான் சால்வ் பண்ணேன்னா அப்புறம் யோசி. புரியுதா? நீ வந்து இப்போ என் கட்சிக்கு வந்தேன்னா எதிர்கட்சிக்காரன் படம் எடுப்பான், பிடிக்காத கட்சிக்காரன் படம் எடுப்பான், டைரக்டராக இருப்பான், அவன் ஒன்று போட மாட்டான். உன்னுடைய சினிமா வாழ்க்கை பாதிக்கும். லைஃப் டைம் அட்வைஸ் இல்லை. உன் சினிமா வாழ்க்கை பாதிக்கப்படும். உனக்கு ப்ராப்ளம்னா வா, அதோட வேலையை பார்த்துட்டு போ. மிரட்டி அமிச்சிட்டாரு என்ன. அந்த பக்கம் யாராவது சொல்லுவாங்களா கட்சி வளர்கிற நேரத்தில் 4 பேர் வந்தால் தானே நான் அந்த கட்சிக்கு ஒரு பெருமை. அந்த மாதிரி உங்களுக்கு எது நல்லதோ அதை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காங்க. சுயநலம் இல்லை. ஆமாம் நிச்சயமா. சரி அப்புறம்